அம்மா ஒரு நொடி இந்த மக்களை எல்லாம் அடித்து உடைக்கிறாயே அம்மா. இந்த மக்களை அடிப்பதற்காக நான் பாடுபட்டேன் இல்லை தாயி. இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக நான் பாடுபட்டேன் அம்மா. அப்படி நீங்க தண்டனையோடு கொடுப்பதாக இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து வந்தான் ஆகினார். தண்டனையோடு கொடுப்பதாக இருந்தால் அந்த தண்டனை எனக்கு தாருங்களம்மா. இந்த மக்களை விட்டு விடுங்கள் தாயே, மக்களை விட்டு விடுங்கள். ஓ அம்மா ஐயோ போனால் போயிட்டோம். நான் செய்த தவறுக்காக என்னுடைய நாட்டு மக்களை எதுவும் செய்ய வேண்டாம். உண்மைதான். எந்த தண்டியா இருந்தாலும் அம்மா எனக்கு கொடுங்கள் தாயே என்று உரைக்கின்றார். உண்மைதான் தாயே. அம்மா நாட்டு மக்களை காப்பாற்றுகிறார். உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள தெரியாமல் உயிர் பிச்சை கேட்கிறார். உனக்கு நாட்டு மக்களுக்கு உயிர் பிச்சை கேட்கிறார். தாயே ஐயோ பாவம் போனால் போகட்டும். தனக்காக இந்த தீவிர நாட்டு மக்களை காப்பாற்றுவதை காரணத்தினால் காரியத்தை செய்து இருக்கின்றார். அம்மா உன்னுடைய நாட்டு மக்களை நான் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் தவறுக்கு தண்டனை தண்டனையாக நான் அனுபவிக்க வேண்டும். தாயே. அப்படிப்பட்ட தண்டனை என்ன தண்டனை அம்மா? என்ன தண்டனை தெரியுமா? தாயே. இதோ இருந்து கிடைக்கிறது இந்த கள்ளிக்காடு. கள்ளிக்காடு. இந்த கள்ளிக்காட்டிலே தாயே எனக்கென்று ஒரு பெருத்ததோர் ஆளை அமைக்க வேண்டும். தாயே ஆளை அமைத்து அமர வைத்து கும்பாபிஷேகம் செய்து வேண்டும். அப்படியா? அந்த கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கலசத்தில் இருக்கும் புனித நீராக மட்டுமே தாயே என்னுடைய தேகத்திலே பட்டால்தான் எந்த தேக எரிச்சலும் அம்மா இக்காரியத்தை செய்து முடிக்கிறேன். தாயே மகத்த தாயே, நான் செய்திருக்க தந்தது தவறுக்காக எனக்கு தண்டனையாக உனக்கு கோவில் கட்டி உனக்கு மகா கும்பாபிஷேகம் இந்த கள்ளிக்கட்டா நான் செய்து முடிக்கிறேன். இது சத்தியம் தாயே. இதோ வார்த்தையா சத்தியத்தை செய்து விட்டார். சத்தியத்திற்கு மாறாக நின்று விட்டார். அம்மா அடுத்தபடியே உன் நாட்டு மக்கள் தாயே ஒரு காலம் நான் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன் அம்மா, நடந்து கொள்ள மாட்டேன். என்னுடைய ஆலயத்தை தவிர்த்து விடலாம். ஆனால் அதற்கு முன்பதாக அம்மா என்னுடைய ஆலயத்தில் என்ன கொண்டு தெரியுமா? என்ன தாயி? வன்னிய கருகாடு வருவதற்கு வேண்டும். அம்மா அந்த வன்னிய கருகாடு வந்து வைத்துதான் எனக்கு மகா கும்பாபிஷேகத்தை என்னது ஆசையும் தாயே. உனக்கு கோவிலை கட்ட நான் கட்டி விடுவேன். உனக்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட செய்து முடித்துவிடேன். ஆனால் அப்படி மகா கும்பாபிஷேகம் செய்ய சமைத்து உன்னுடைய ஆலைக்கு அந்த வண்டியை கருவாடு வச்சு கொண்டு வந்து வைத்துதான் உனக்கு மகா கும்பாபிஷேகம் நான் செய்ய வேண்டுமா? அப்பா அந்த மரத்துக்கு நான் எங்கே சென்றேன், எங்கே தேடுவேன், அந்த மரம் எங்கே இருக்கிறது, யாருக்கு இருக்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாதே தாயே. நான் எங்கே செல்வேன், அந்த மரத்தை எப்படி தேடி கொண்டு வருவேன், கொண்டு வருவேன். சத்தியம் செய்ய வேண்டும். அம்மா அந்த மரம் இங்கே இருக்கிறது நான் உனக்கு தாயே, நீ உழைத்து மரியாதைக்கு கோவில் கட்டி உனக்கு மகா கும்பாபிஷேகம் இந்த கள்ளிக்கட்டை நான் செய்து முடிக்கிறேன். இது சத்தியம் தாயே. செய்து விட்டார். ஆனால் அந்த கரிகாடு வரும் எங்கே இருக்கிறது தெரியுமா? எங்கே? வல்லவராயன் கோட்டை. வல்லவராயன் கோட்டை. மாறுவராயன் ஆட்சி. மாறுவராயன் ஆட்சி. சொல்லக்கூடிய மாறுவராயன் இருக்கிறே. அம்மா அந்த கருவாறு மரமாக மட்டும் இருக்கிறது. அப்படியா? நீதான் எப்படி அதை சென்று தாயே அற்புதமாக அந்த மரத்தை நீ கொண்டு வர வேண்டும். அம்மா அப்படி நான் மரத்தை எனக்கு சமைக்கிறேன். எனக்கு ஏதாவது வழியை ஆபத்தில் இருந்தால் அம்மா என்று கொடுப்பேன். அந்த நேரத்தை ஓடி வந்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் தாய். கல்லுக்கத்தால் நீ போடுவது ஆபத்தோடு ஏற்பட்டா அம்மா என்று கொடுத்தால் போதும். அடுத்த நொடியே உன் கண்மணியை நான் காட்சி அளிப்பேன். அப்படியா? அது போதும் தாயே, அது போதும். எப்போது செல்கிறேன் அந்த மலைக்கு கொண்டு வந்து ஆனால் ஒன்று தாயே வண்டியிலே வரக்கூடாது. அம்மா எண்ணத்துடன் செல்ல வேண்டும். தாயே எனக்கு காப்பாற்றுதான் அங்கு புறப்பட வேண்டும். அம்மா உங்களைய உணவனாக நினைத்து கையிலே காப்படைந்து பக்தியோடு செல்கிறேன். அந்த மலைக்கு கொண்டு வருகிறேன். உனக்கு கோவில் கட்டி உனக்கு மகா கும்பாபிஷேகம் இந்த கட்டிக்கத்தை நான் செய்து முடிக்கிறேன். எங்கே செல்கிறார்? நானும் அடிக்கிறான். அவன் எப்பேர் மட்டும் தெரியுமா? மந்திர மாயா தலையை கெட்டவன், அடித்து உணர்ந்தவன். அப்படி இருக்கும்போது அவ்வளவு சீக்கிரமாக அந்த மரத்தை எடுத்து வந்து விட முடியுமா? நான் கேட்கிறேன், நீ எப்படி அந்த மரத்தை எடுத்து வருகின்றாய்? எனக்கு கும்பாபிஷேகம் எப்படி செய்து வைக்கிறாய் என்று உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன்.